கண்ணாடி போட்டலுக்குள்ள இருக்கிற மீன் பெரிய கடலுக்கு கொண்டே விட்டது போல இருக்கு. ஆனா அதை விட அதிகமானோருக்கு என்ன நடக்குதுண்டா, நல்ல ஒரு பெரிய கடல்ல நீந்தி கொண்டிருந்த மீனை ஒரு வலையில சிக்கின மாதிரி இருக்கு. ஆகவே இந்த திருமணம் என்பது நாங்க வலையில சிக்கிற மீனா இல்ல பெரிய கடல்ல நீச்சல் அடிக்க போற மீனான்றத தீர்மானிக்கிறது எங்களுக்கு வரப்போற துணைதான். ஆகவே அந்த துணையினுடைய தன்மை, அந்த இயல்பினை வைத்துக்கொண்டே எங்களுடைய திருமணத்திற்கு முன்னான வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கிறதா, பின்னான வாழ்க்கை சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றதா என்றே நாங்கள் கருத வேண்டும். அதிலே இன்றைய கால பகுதியில், அதாவது இன்றைய இந்த 2000 கால பகுதியிலே கணவன் தான் தன்னுடைய மனைவியினை விட தன்னுடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்தை இழக்கின்றான். இதனை நாங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக அதனை தெரிவிக்க வேண்டுமானால் ஒரு 3 பாடல்களிலே இதனை விளங்கப்படலாம் என்று நினைக்கின்றேன். திருமணத்திற்கு முன், அதாவது வாலிப வயதிலே இந்த ஆண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பத்தி குச்சி பத்தி காதுடா, யாரும் என்ன உரசுற வரையில அப்படின்னு கெத்தா இருப்பாங்க. அந்த திருமண கால பகுதியில பெண்களோட நிச்சயமா அந்த தனக்குரிய அதாவது அந்த பெண்ணுக்குரிய இத நிச்சயமான அந்த திருமண கால பகுதியில அவங்க என்ன செய்வாங்கன்னா, அன்பி அன்பி கொள்ளாதே என்று ஒரு காதல் மலையில இருப்பாங்க. திருமணம் ஆன உடனே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, குயில பிடிச்சு கூண்டில அடைச்சு வாழ கூவ சொல்லுறது உலகம் என்ற நிலைக்கு தள்ளி விடுவாங்க. அவ்வாறு இந்த ஆண்கள் முந்தின அவர்களுடைய திருமணத்திற்கு முன்னான கால பகுதியிலே தங்களுக்கு விருப்பமானதை விருப்பமான நேரத்திலே அவர்கள் சுதந்திரமாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திருமணம் என்ற பந்தத்தில் அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட பின்னர் பெண்ணினை விட ஒரு ஆணுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு குடும்ப தலைவனாக பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் அதனால் தங்களுடைய சுதந்திரம் என்பதையும் தாண்டி அந்த பொறுப்பிற்குள் நுழையும் பொழுது அவர்களுக்கு முன்பு இருந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாத நிலையிலேயே காணப்படுகின்றார்கள்.